ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்மளோட பாம்பு கண்டு அப்லோட் பண்ணிவிட்டு சேஜிபிட்டில் நம்மளோட ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே வாங்க, நம்மளோட பாம்பு கண்டு அப்லோட் பண்ணி ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ணலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் காப்பிக்கோங்க. அடுத்து அப்லோட் டன் கொடுத்துக்கோங்க. அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரோம்ப்ட் எழுதணும். ஓகே, இந்த நம்மளோட பாம்பு கண்டா வந்து பாம் ஹிஸ்ட்ரியை பாம் கேண்டோட பார்த்து ஃபீஸ் அப்படி இப்படின்னு ஒரு ப்ரோம்ப்ட் எழுதணும். குட் யூ கைண்ட்லி read my palm and identify a prediction for my future. ஓகே, இப்போ என்டர் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து சென்ட் ஆயிடுச்சு. இப்போ வாவ் சூப்பர், நம்மளோட ஃப்யூச்சரை கொடுத்துட்டே போகுது. இப்போ பாரு, ஃபஸ்ட்டு கொடுக்குது. இப்போ என்ன சொல்கிறேன், சார்ஜிபிடி தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் பாம் ஃபோட்டோ. ஐ வாண்ட் டு பி கானஸ்ட் ஃபர்ஸ்ட். ஐ cannot truly predict the future by reading palms, since palm history is not a science. It's more of a traditional art and belief system, but I can give you a general palm style reading based on the visible lines in your hand. சார்ஜ் என்ன சொல்லுதுன்னா, ஃபோட்டோ சர்மன் தேங்க்யூ, நான் உன்ட உண்மையாக இருக்க விரும்புகிறேன். என்னால் வந்து உண்மையில் ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ண முடியாது. நான் பாம்ஸை ரீட் பண்ண ஃப்யூச்சர் க்ரியேட் பண்ண முடியாது. பால் ஹிஸ்ட்ரி வந்து சயின்ஸும் அது ஒரு சயின்ஸில் உள்ளதும் கிடையாது. இது வந்து மோர் ட்ரெடிஷ்னல் பார்ட் அண்ட் பிலீஃப் சிஸ்டம். இது சும்மா ட்ரெடிஷ்னலாக இருக்குது. இது ஒரு சும்மா நம்பிக்கையான கட்டுக்கதை மாதிரின்னு சொல்லுது சாட்சிபிட்டி. அடுத்து நான் சொல்லணும், ஆனால் நான் வந்து உனக்காண்டி ஒரு ஜென்ரல் பாம்ஸ் ஸ்டைல் ரீடிங் பேஸ்டு அந்த விசிபிள் லைன்ஸ் இருக்கேன். என்ன சொல்கிறதுனா, உன் ஹேண்டில் உள்ள அந்த கோடு இருக்குல்ல, அந்த கோடு போகுது அப்புறம் அந்த மாதிரி இதை பார்த்து உனக்கு வந்து உன்னோட ஃப்யூச்சரை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதான் அந்த லைனை பற்றி உனக்கு சொல்கிறேன்னு இருக்குது. இப்போது வந்து லைஃப் லைன் ஃபஸ்ட் லைஃப் லைனை பற்றி சொல்கிறது. கரெக்ட் லைனாக இருந்தால் பேஸ்ட் ஆஃப் யுவர் தம் ஃபிங்கர் கிட்ட இருக்குல்ல கர்வ் லைன், அந்த தம் ஃபிங்கர் கிட்ட இந்த கர்வ் லைனை பற்றி இந்த கர்வ் லைன் இருக்குல்லப்போ இந்த லைனை பற்றி சொல்லுது. இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, யுவர் லைஃப் லைன் லுக்ஸ் ஃபெயிலி லாங் அண்ட் டீப். திஸ் யூஸ்வலி சஜஸ்ட் குட் எனர்ஜி வித்அவுட் எனி லாங் லைஃப். என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு அந்த லைனை பார்த்து என்ன சொல்லுதுன்னா, உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும், ரொம்ப நாள் நீ வாழ்வ, நல்ல குட் விட்டாலிட்டின்னா உனக்கு ஒரு நல்ல பவர் இருக்குது உள்ள. இந்த கர்வி ஸ்மூத் மீன்ஸ் யூஆர் அடாப்டபிள் அண்ட் ஓப்பன் டு சேஞ்சஸ் இன் லைஃப். என்னோடய இந்த கர்வ் இருக்குல்ல, அது ஸ்மூத்தாக இருக்கனால நான் வந்து அடாப்ட் ஆகிடுவேன். எப்படிப்பட்டதுன்னா நல்லதே நடக்கிற மாதிரின்னு சொல்லுது. அடுத்து கெட்லைன் ஹரிசான லைன் அக்ராஸ் த மிடில் ஆஃப் த பாம். யுவர் கெட்லைன் அப்பியர்ஸ் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்லைட்லி கர்வ்டு, இண்டிகேட்ஸ் கிரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன், லாஜிக் லீன் டுகெதர். கெட்லைன் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக இருப்பேன், இமேஜினேஷன் ரொம்ப இமேஜின் பண்ணுவேன், அடுத்து லாஜிக்கலாக திங்க் பண்ணுவேன்னு சொல்லுது. அடுத்து இது என்ன சஜஸ்ட் பண்ணிக்கலாம், இது சஜஸ்ட் யூ மே சக்சீட் இன் ஏரியாஸ் இன்வால்விங் போத் அனலைசிஸ் அண்ட் இன்னோவேஷன் லைக் ட்ரிக் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ். இப்போ இந்த கெட்லைன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம். நான் என்னென்ன எதுலனா நான் வந்து வின் ஆவேன்னா, அனலைசிஸ், இன்னோவேஷன், டெக்னிக்கல் இன்னோவேஷன் இருக்குல்ல, டெக்னாலஜி இன்னோவேஷன் அதில் வின் ஆவேனா. அடுத்து பிஸ்னஸ் ஐடியாஸ் அதில் வின் ஆக வாய்ப்பு இருக்குது. டெக்கு ப்ராப்ளம் சால்விங், டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட இதான் நான் வந்து வின் ஆவேன். அடுத்து ப்ராப்ளம் சால்விங் சம்மந்தப்பட்டதை வின் ஆவேன். அடுத்து பிஸ்னஸ் ஐடியாஸ் சம்மந்தப்பட்ட வின் ஆவேன்னு சொல்லுது. அடுத்து வந்து ஹாட்லைன் தான் முக்கியம். அப்பர் மோஸ்ட் லைன் அண்டர் த ஃபிங்கர்ஸ், ஃபிங்கர்னால கீழே வேண்டாம் ஃபிங்கர் இந்த லைன் போகும், அந்த லைனை பற்றி சொல்லுது. எனது யுவர் ஹார்ட் லைன் சீம்ஸ் கிளியர் அண்ட் லாங் சஜஸ்ட் யுவர் எமோஷன் டீப் கேரிங் அண்ட் வேல்யூ ரிலேஷன்ஷிப்ஸ். நான் எப்படி இருப்பேன், ரொம்ப எமோஷனாக இருப்பேன்னா, ரொம்ப வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ரொம்ப கேரிங் செய்வேனா. அடுத்து நல்ல
நல்லா பழகும் நல்லா பழகுன்னு சொல்லுது, அவ்வளோதான். இட் ஆல்சோ ஷோஸ் தட் லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வில் ப்ளே எ பிக் ரோல் இன் யுவர் ஹாப்பினஸ். என்னோடய ஹாப்பினஸ்க்கு ரொம்ப பிக் ரோலாக இருக்கிறது லவ்வும் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லுது, ஓகேவா. இப்போ 4வது ரொம்ப முக்கியமானது ஃபேட் லைன். ஃபேட் லைன்னா வெர்டிக்கல் லைன் ரன்னிங் அப் த சென்டர் ஆஃப் பாம் ஃபெயிண்ட் இன் யுவர்ஸ். வெர்டிக்கல் லைனாக எப்படின்னா, இந்த இருக்குல்ல, இந்த நடுவில் ஒரு விரல் நடுவில் ஒரு போகுதுல ப்ரோ, நடுவில் எப்படி போகுதுல்ல, இதான் வெர்டிக்கல் லைன், ஓகே. இந்த ஃபிங்கர் இந்த லைனை பற்றி சொல்லுது. இதுதான் யுவர் ஃபேட் இஸ் நாட் வெரி ஸ்ட்ராங். என் விதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. திஸ் மே மீன் யுவர் கேரியர் பாத் இஸ் சேஃப் மோர் பி யுவர் சாய்ஸஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் நாட் பை டெஸ்டினி. You might go through different directions to finding your true passion, but you have control. என்ன சொல்லுதுன்னா, என்னோட விதியோடலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இல்லை. ஆனால் என்னன்னா, இது நான் வந்து கேரியர் பார்த்து என்னோடய கேரியர் பார்த்து எப்படி சூஸ் ஆகுனா, நான் நினைக்கிறதையும் கேரியர் பார்த்து சூஸ் பண்ணேன், நான் நினைக்கிறதையும் போவேன்னா, அண்ட் ஹார்ட் ஒர்க் நாட் யுவர் சாய்ஸஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் நாட் பை டெஸ்டினி சொல்லுது. You might go through different directions before finding your true passion. என்னோட உண்மையான பேஷனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் வந்து எப்படி டிஃப்ரெண்ட் பாதைகளில் போவேன், டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் போக வாய்ப்பு இருந்துள்ளது. அதனால் நான் வந்து கண்ட்ரோலில் இருக்கணுமா, கண்ட்ரோலாக இல்லைனா அவ்வளோதான், வேறு எங்கேயாச்சும் போயிடுவேன், வேறு ஏதாச்சும் வெளியில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லுது. கண்ட்ரோலாக இருக்கணும்னு சொல்லுது, அவ்வளோதான். இப்போ பால் மிஸ்ட்ரி ஸ்டைல் ப்ரெடிக்ஷன் ஃபார் யூ என்ன சொல்லுதுன்னா, யூ ஹேவ் ஸ்ட்ராங் பொட்டன்ஷியல் ஃபார் சக்ஸஸ் த்ரூ யுவர் ஓன் டிட்டர்மினேஷன். என்கிட்ட வந்து ஸ்ட்ராங் பொட்டன்ஷியல் இருக்குது, எனக்கு சக்ஸஸுக்கு என்னோடய சக்ஸஸுக்கு ஸ்ட்ராங் பொட்டன்ஷியல் என்கிட்ட இருக்குது, நான் நினச்சதை செஞ்சதான் சக்ஸஸ் ஆகிடும் சொல்லுது. செகண்ட், யுவர் மைண்ட் ஷோஸ் போத் லாஜிக் அண்ட் கிரியேட்டிவிட்டி, கேரியர்ஸ் இன் டெக்னாலஜி, லீடர்ஷிப் ஆர் இன்னோவேஷன் குட் ஃபிட் யூ வெல். எனக்கு என்ன சொல்லுதுன்னா, வாவ், என்னோடய பிரெயினை பற்றி சொல்லுது. நான் வந்து ரொம்ப திங்க் பண்ணுறது எப்படி, நான் லாஜிக்கை திங்க் பண்ணுவேன், ரொம்ப க்ரியேட்டிவிட்டி அட்வான்ஸ்டாக க்ரியேட் பண்ணுவேன். அதனால நான் வந்து எனக்கு வந்து இன்னோவேஷன், டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வேலைகள், லீடர்ஷிப் சம்மந்தப்பட்ட வேலை, இன்னோவேஷன் சம்மந்தப்பட்ட வேலைகள் தான் எனக்கு வருமா. டெக்னாலஜியை பொறுத்தவரை சிஇஓ அது மாதிரி ஆகலாம். லீடர்ஷிப்னால் எப்படி ஒரு பெரிய கம்பெனியில் ஃபவுண்டராக வாய்ப்பு இருக்குது. இன்னோவேஷன் ஒரு இன்னோவேட்டிவ் கம்பெனி இதை ஃபவுண்டாக வாய்ப்பு இருக்குது. அடுத்து 3வது, ரிலேஷன்ஷிப் அண்ட் எமோஷனல் கனெக்ஷன்ஸ் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட் யுவர் லைஃப் ஜேர்னி. என்னோடய லைஃப் ஜேர்னியில் ரிலேஷன்ஷிப்பு, எமோஷனல் கனெக்ஷன் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுது. அடுத்து 4th வந்து யுவர் ஃப்யூச்சர் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு. உன்னோட ஃப்யூச்சர் வந்து ஃபிக்ஸ் ஆகலை, எல்லாமே எங்கே இட்ஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். த மோர் யூ ஃபோக்கஸ் அண்ட் ஒர்க் வித் டிசிப்ளின், த மோர் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ரெஸ்பெக்டிவ் வில் பிகம். நான் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறேனோ, அடுத்து எவ்வளோ டிசிப்ளினாக ஒர்க் பண்ணுறேனோ, அதுக்கு தகுந்த மாதிரி நான் சக்ஸஸ்ஃபுல் ஆகினேன். ரொம்ப அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ரெஸ்பெக்ட் கிடைக்கும். நான் எவ்வளோ ஒர்க் பண்ணுறேனோ, ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், அதுக்கு மாதிரி டிசிப்ளினோட ஒர்க் பண்ணுறேனோ, அது மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாகவே லைஃப்பில். அடுத்து ரெஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப கிடைக்கும் சொல்லுது, அவ்வளோதான் ப்ரோ. இதான் பால் மிஸ்ட்ரி. அது என்ன சொல்லுதுன்னா, பால் மிஸ்ட்ரி வந்து ஒரு சயின்ஸ் கிடையாது, அது ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுது. அதனால பால் மிஸ்ட்ரி வந்து அது வந்து ஒரு நம்பிக்கை, மூட நம்பிக்கை மாதிரின்னு சொல்லுது. நம்ம வந்து அதை நம்பக்கூடாது, அது சும்மா மூட நம்பிக்கைன்னு சொல்லுது. நம்ம அதனால் சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து உங்கள் வேலையில் கவனத்தோடு டிசிப்ளினோட ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்டடாக சொல்லுது. இதுதான் ப்ரோ, ஓகேவா? இவ்வளோதான். இது உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இதை அப்படி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களாலையும் நீங்களும் க்ரியேட்டிவாக இன்னோவேஷனாக இருங்க. அடுத்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், டிசிப்ளினோட நீங்களும் பெரிய ஆளாகலாம், பெரிய லெவலுக்கு போகலாம். ஈஸியாக பெரிய லெவலுக்கு போகலாம். அடுத்து அவங்களே ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அவ்வளோதான் ப்ரோ, இவ்வளோதான். இதை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்கள் இஷ்டம் இருந்தால், உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் ஃபுல் வீடியோ.
அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான கான்செப்டோடு நான் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய் பாய். தேங்க்யூ. ஹேவ் எ குட் டே.